ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்ன? அதாவது நம்ம செல்களே நம்மளுக்கு எதிராக வேலை பார்க்கறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம நிறைய பேர் வந்து ஆட்டோ இம்யூனால் அஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். ஸோ அப்போ எந்தெந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணுங்கிறத நம்ம அடிப்படை விஷயங்கள்லேருந்து பார்க்கலாமா? மெயினான காரணம் என்னென்னா நம்மளோட யூஸ் பண்ணுற பொருட்கள் நம்ம என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல் பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கலந்துருப்பாங்க இல்லைங்களா, ஆர்ஸு, பாஸ்பரஸு, ஜிங்க்கு, மெர்க்குரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் குறைஞ்சபட்ச மெட்டல்கள் நம்ம அதை உள்ளே எடுத்துக்கிறோம். அது உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து செரிமானம் ஆயிட்டு அப்சர்வ் ஆகி நம்ம ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இது உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்டெஸ்டைனல் கட்லேயே வந்து எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆயிரும். இப்போ வந்து ஒரு இன்டெஸ்டைன் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மெஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வலை மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து எந்த ப்ராடக்ட்டும் வெளியே லீக் ஆகாது. குடல் உறிஞ்சிகள் வந்து சத்தை உறிஞ்சி கொடுத்துரும். ஆனால் இந்த கட்டில் இருக்க இந்த மெஸ் வந்து கொஞ்சம் லீக் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த சத்துக்கள் வந்து ப்ராப்பராக உறிஞ்சப்படாமல் டைரெக்டாக பிளட்டில் கலக்குது. அப்போ ஒரு சின்ன பார்ட்டிக்கல் கூட ரத்தத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல், அதாவது வந்து ஒரு கிருமி அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடி நினச்சிட்டு அதுக்கு எதிராக வந்து வினைகளை செய்ய ஆரம்பிச்சிடுது. ரியாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுது. அப்போ இது குறிப்பிட்ட லெவல் அப்படியே பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பர்டிகுலராக ரொம்ப அதிகமாக போகும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இல்லை பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அது வந்து ஆட்டோ இம்யூன்குரிய லெவலாக பீக்கில் போய் நிற்கும். பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கட்டில் வரக்கூடிய லீக்கேஜ் தான் இதுக்கு ஒரு காமனான இதாக இருக்குது. ஸோ இப்போ எதெல்லாம் ஆட்டோ இம்யூனை பேசிக்காக ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டூத் ஃபில்லிங்க்கு நம்ம மெர்க்குரி வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம். அந்த அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மெர்க்குரி வந்து அதிகமாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாடிக்குள்ளே கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டென்டிஸ்ட் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மெர்க்குரி ஃபில்லிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபில்லிங்ஸ் வந்து இப்போ அந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரியெல்லாம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.